ஏன் கிரியேட்டின் எடுத்தா முடி கொட்டுது? இப்போ கிரியேட்டின் எடுக்கிற முக்காவாசி பேரு ஜிம்முக்கு போறவங்களா தான் இருப்பாங்க. நீங்க ஜிம்ல போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அது கூட நல்ல டயட் ஃபாலோ பண்றதால ஆட்டோமேட்டிக்கா உங்க நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இது கூடவே அந்த டெஸ்டோஸ்டெரோன்ல இருந்து வர டிஹெச்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஹெச்டி டைரக்டா உங்க ஹேர் ஃபாலிகல்ஸ்ல போய் பைண்ட் ஆகுறதால உங்க ஹேர் தின்னாவும் வீக்காவும் க்ரோ ஆகும். ஸோ உங்க ஹேர் ஃபாலுக்கு ஹை டிஹெச்டி லெவல்ஸும் உங்க ஜெனட்டிக்ஸ் மட்டும் தான் காரணம். ஆனா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப்டு டிஹெச்டி பிளாக்கர் இல்ல நேச்சுரல் டிஹெச்டி பிளாக்கர்ஸ் மூலமா இந்த டிஹெச்டி லெவல்ஸை கம்மி பண்ண முடியும். என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு டிஹெச்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. நேச்சுரல் டிஹெச்டி பிளாக்கர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்க டிஎம்ஸ்ல வந்துரும். ஏன் கிரியேட்டின் எடுத்தா முடி கொட்டுது? இப்போ கிரியேட்டின் எடுக்கிற முக்காவாசி பேரு ஜிம்முக்கு போறவங்களா தான் இருப்பாங்க. நீங்க ஜிம்ல போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அது கூட நல்ல டயட் ஃபாலோ பண்றதால ஆட்டோமேட்டிக்கா உங்க நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இது கூடவே அந்த டெஸ்டோஸ்டெரோன்ல இருந்து வர டிஹெச்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஹெச்டி டைரக்டா உங்க ஹேர் ஃபாலிகல்ஸ்ல போய் பைண்ட் ஆகுறதால உங்க ஹேர் தின்னாவும் வீக்காவும் க்ரோ ஆகும். ஸோ உங்க ஹேர் ஃபாலுக்கு ஹை டிஹெச்டி லெவல்ஸும் உங்க ஜெனட்டிக்ஸ் மட்டும் தான் காரணம். ஆனா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப்டு டிஹெச்டி பிளாக்கர் இல்ல நேச்சுரல் டிஹெச்டி பிளாக்கர்ஸ் மூலமா இந்த டிஹெச்டி லெவல்ஸை கம்மி பண்ண முடியும். என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு டிஹெச்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. நேச்சுரல் டிஹெச்டி பிளாக்கர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்க டிஎம்ஸ்ல வந்துரும்.